அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மலை மாவட்டத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரி இயற்கையோடு வினிதா மேரி. தினந்தோறும் என் உறவுகளுக்காக ஒவ்வொரு காணொலி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீலகிரி மலை மாவட்டம் என்பது நீலமலை மாவட்டம் என்றும் கூட சொல்வார்கள். நீலமலை மாவட்டம் என்பது குறிஞ்சி மலர்கள் அதிகமாக பூக்கக்கூடிய அந்த மலை பிரதேசங்களில் அவ்வளோ அழகாக தூரத்திலிருந்து பார்க்கும்போது நீல நிற மலைகள் அப்படியே தெரியும். அதற்காக தான் நீலமலை மாவட்டம் என்று அழைக்கிறார்கள். மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்தும் வெளியூர்லேருந்து நீலகிரி மலை மாவட்டத்தில் வந்து பல வகையான பூக்களையும் வனவிலங்குகளையும் பல்லுயிர்களையும் கண்டு கழித்து மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஒரு இடம் என்றால் நீலகிரி மலை மாவட்டம் தான். இன்றைய காலகட்டத்தில் மே மாதம் அதில் வந்து மலர் கண்காட்சி நீலகிரி மலை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரே ஒரு வகையான இந்த மலரை காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குது. இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்குது. இது வந்து இரண்டும் கலந்து ஒரு நிறத்தில் இருக்குது. பெனிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய படைப்பு ரொம்ப அற்புதமானது. இங்கே பாருங்கள், இளம் சிவப்பு, ரோஸ் கலரு, இந்த மாதிரி ஒரே ஒரு வகையான பூவே எவ்வளோ கலரில் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு உண்மையாலுமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காத உறவுகளுக்காக இந்த சின்ன காணொளி. மற்றும் இயற்கை வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை. இந்த இயற்கை இல்லைன்னு சொன்னால் மனிதர்கள் வாழ தகுதியற்றவர்களாக மாறிடுறாங்க. பல்லுயிர்களுக்கானது இந்த இயற்கை, நமக்கானது மட்டுமல்ல. மற்றும் நீலகிரி மலை மாவட்டத்தில் மூலிகைகள் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மலை மாவட்டமாக இருக்குது. இது வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புச்சம்பளம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அந்த வாசனை அப்படியே இந்த புல்லில் இருக்கும். இது வந்து டீ போட்டு நம்ம குடிக்கலாம். நீர் ஆகாரமாக கருப்பு சர்க்கரையை போட்டு இஞ்சி தட்டி போட்டு இந்த இலையும் நம்ம துண்டு துண்டாக வெட்டி நீரில் கொதிக்க வச்சு குடித்தோம்னா நரம்பு மண்டலத்துங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை சுறுசுறுப்பாக்கி விடும். சோர்வு இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கொடுக்குது. அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு லெமன் கிராஸ் இந்த புல் நீலகிரி மலை மாவட்டத்தில் இது வளருது. அதே போல் இது வந்து விற்கவும் செய்கிறாங்க. நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு இது ஒரு விலையை வச்சு அவங்க நியமனம் பண்ணி அதை விற்கிறாங்க. இது வந்து ஒரே ஒரு நாற்று நம்ம வச்சோம்னா போதும். இங்கே பாருங்களேன், தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு நாற்று கிடச்சா போதும். நம்ம அப்படியே நட்டு வச்சுக்கலாம், வீட்டுக்கிட்டேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வளரும். நம்ம வேணும்னு முதல்ல அதை கட் பண்ணி துண்டு துண்டாக பண்ணி டீயில் போடும்போது நம்ம புதினா டீ எப்படி போடுறோம் அதே போல் இந்த லெமன் இலையவும் நம்ம பிச்சு போட்டு டீ எல்லாம் குடிக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உண்மையாலுமே இந்த மூலிகையெல்லாம் மறந்துடக்கூடாது. வரக்கூடிய தலைமுறைகளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ இந்த இயற்கை மூலிகை மருந்தெல்லாம் மனுஷனுக்கு எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி சின்ன சின்ன காணொளி நான் உங்களுக்கு போடுறேன். தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் நீங்கள் அழுத்தி விடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.